வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொது துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ்ப்பா. எல்லாருமே ரொம்ப நாளாக ரிசல்ட் டேட் என்றைக்கு, எக்ஸாம் எழுதி ஒரு மாதம் கிட்ட ஆகுது, இன்னும் ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்னும் சொல்லலை, நாங்கள் எப்போ போய் காலேஜ் சேரத்து ஸ்கூல் சேரத்துன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே முடிவு தர மாதிரி இப்போ டிஜியிலேருந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் டேட் சொல்லியிருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சொன்ன மாரி ஜூலை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பிட்ட டேட்டு. அந்த டேட்டில் இது வந்திருக்கானு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்ற ஜூன் ஜூலை +1 +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இந்த கீழே இருக்க டேட் கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னு பார்ப்போம். எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 மணி முதல் ஆஃப்டர்நூன் 2 PM மேலே தான். சரிங்களா? மதியம் 2 மணிக்கு மேலே தான் உங்களோட ரிசல்ட் வெளியிடுறாங்க. நீங்கள் அப்போ போயிட்டு எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.dge.tn.in அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஎன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை 2024 ரிசல்ட்டுன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரோல் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் மதிப்பெண் பட்டியலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நம்ம டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா +2 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 26/7/2024 26/7/2024 வெள்ளிக்கிழமை. சரிங்களா? வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பார்த்தீங்கன்னா 30/7/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி முதல். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா 31/7/2024 புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல். சரிங்களா? 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்ஸில் தான் விடுறாங்க. ஆனால் எல்லாமே மதியத்துக்கு மேலே தான். சரிங்களா? 12ஆம் வகுப்புக்கு 26ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கு 30ஆம் தேதியும் அப்புறம் 11ஆம் வகுப்புக்கு 31ஆம் தேதியும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஆனால் நான் ஃபஸ்ட்லேருந்தே வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 26, 25, 26, 27, 29 சொல்லியிருப்பேன். ஜூலை லாஸ்ட் வீக்குன்னு நான் காமனாக சொல்லிவிட்டு இந்த 4 டேட்டில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30, 31 ஜூலை லாஸ்ட் வீக்குள்ளேயே அவங்க விட்டுணுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் அவங்க இந்த 3 விதமாக டேட் பிரித்து விடுறாங்க. சரிங்களா? உங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நீங்கள் போயிட்டு மதியத்துக்கு மேலே தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ரிசல்ட் டேட் என்னைக்குன்னு கேட்டுருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் டேட் வந்துட்ட பிறகு மீதியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுறது அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரிசல்ட் டேட் மட்டும் பார்த்துருக்கோம். எல்லாருமே இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. யாரும் பயப்பட வேணாம். ரிசல்ட்டு 12ஆம் வகுப்புக்கு வெள்ளிக்கிழமை வரப்போகுது நாளான்னைக்கு. சரிங்களா? 10ஆம் வகுப்பு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரப்போகுது. யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே வரும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.